டாண்டரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு 7 எபிசோட் இருக்கு. 10வது வரைக்கும் ஈவில யாருக்கே முடிய போகுது. ஸோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. வெல்கம் டிஜி ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது டாண்டரோட சீசன் 2 எபிசோட் 8ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐரா விட்டு எத்துக்கு அவன் தான் காலியாயிருவான். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு படமாவே மாறிடுவான். இந்த படி கண்டக்டர் இல்லாதனால இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா தொப்பு தொப்புன்னு உழுவ ஆரம்பிப்பானுங்க. ஏய் செம்ம கண்டக்டா 9வது சிம்பனிய போடு. இந்த போட்டு அவ்வளவுதான் மியூசிக்க போட்டு அவ்வளவு வாசிப்பானுங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இது எதுவுமே எங்ககிட்ட வேலை கேட்காது. உங்க டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த செகண்டு அந்த இடமே ஒரு மாதிரி மாற இவங்க சூதாரிக்கிறதுக்குள்ளாரியே அங்க ஒரு 1000 பேர் வந்துருவான். அவங்கள பார்த்து திரும்ப அடுத்த செகண்டு அது ஒரு ஆடிட்டோரியமா மாதிரி லட்சக்கணக்கில் இருப்பானுங்க. சொல்லி 8 கட்டையில காதல கத்த தொபுன்னு லட்சக்கணக்கில் ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. போனாங்கட்டு யாரா இவங்கன்னு சொல்லிட்டு சண்டை ஓடிட்டு இருப்பானுங்களா? அவங்க யாரையும் கவனிக்காதீங்க. அவங்க எல்லாமே இல்யூஷனு. இந்த கும்பல மியூசிக் வாசிகளை கண்டுபிடிக்கணும். அவங்களை அடிச்சோன்னா இவங்க காலி வருவானுங்க. ஆனா இந்த கும்பல எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது? கவலையை முடிய தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு டர்போகரன் எப்படி தூக்குவானுங்க. கண்டுபிடிச்சிட்டா இங்கதான் இருக்கான். உட்காரன் உன் கையை கொடு. அங்க பெருசா ஒருத்தர் நிக்கிறான்ல அவன் மேல முடிய போட்டு அப்படியே இழுத்துட்டு வந்துருவா. பாட்டு பாடிக்கிட்டு இவங்க 2 பேர்த்தையும் அடிக்க வருவானுங்களா? அங்கேருந்து ஒரு ஜம்ப் அவ்வளவுதான். அங்க இருந்த ஒருத்தன் காலி. நீ போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உட்காரன் ஒரு எத்து விட வந்தடி ஐராக்கு பளிச்சுன்னு விட்ட உடுக்க ஐராவோட வாயினும் ரத்தம் அப்படியே தெரிக்குமா? பட் இவளுக்கு மோமோடது ஞாபகம் வந்துடும். அப்படின்னு அங்க இருக்கிறவங்களோட மூஞ்சில அப்படியே முடிய சுத்தி அப்படியே இழுத்துட்டு வந்து அவங்களே சண்டை போட வச்சிருவா. அதே சமயம் லாஸ்டா இருக்கிற மேல அப்படியே முடிய சுத்தி அவனால பாட்டு பாட முடியாத அளவுக்கு பண்ணி அப்படியே ஒரு அவ்வளவுதான். தரமான சம்பவம். இந்த போட்டு இதெல்லாம் முடிய அதே சமயம் இங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். எல்லா மியூசிக்குமே டாச் பண்ணிக்கிட்டே இருப்பான். சீக்கிரம் போய் தொலைடா வந்துட போறாங்க. நீ கொஞ்சம் லேட் ஆகுனா அப்படின்னா எல்லாம் வந்துருவாங்க தெரியும்ல? எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா ஆல் அவுட் என்னால 2 தடவை தான் போக முடியும். இங்க 5 பேர் இருக்கானுங்க. இந்த 5 பேருக்கு நீ ஒவ்வொருத்தனா அடிச்சா அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். 5 நோட்டு 1 பீட்டு புரியுதா? இப்ப பாரு 5 பேர்த்துமே ஒரே பீட்ல அடிப்பான். அடிக்கி இவங்க எல்லாமே போட்டோவே மாறிடுவானுங்க. ஐரா வரை இங்க மாட்டிட்டு இருப்பால அவளுமே ரிலீஸ் ஆயிடுவா. அந்த இடமே அப்படியே தெளிய கிளாஸ் ரூமுக்கு வந்துருவானுங்க. ஐரா நீ எப்படி இருக்க? உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல. ஆஹா டக்குரா நீ செம்மையா பேசுறாடா. எனக்கு என்னாச்சு? நான் எப்பயுமே அப்படி இருக்க மாட்டேன்ல. அவளை ஏன்டா நன்றி சொல்லிட்டு இருக்க? உனக்கு யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எனக்கு சொல்லு. நான் தானே உனக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆமா டர்போகா நீ உனக்குமே நன்றி. நீ தான் எதிர்த்து எனக்கு சொல்லி கொடுத்த. எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தம்பி ஓவரா பேசுற. என்னோட பவர்ல காதுல இருக்க அழுக்களவு கூட நீ யூஸ் பண்ணல. என்னோட பவர் இது எல்லாத்தையும் தாண்டினது. ஆமா இவங்க யாரு? தாட்ஸ். இங்க வர இந்த போட்டோ பார்க்குற எல்லாருமே ஒரு பயத்தை வச்சிருப்பானுங்களே. அந்த பயம்லாம் ஒரு ஃபார்மா மாறிச்சுன்னா என்னவா இருக்குமோ அதுதான் அந்த பேய். ஒரு 2 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா இவங்க கூட மறுபடியும் நீங்க சண்டை போடலாம். அப்படியே அங்கேருந்து இங்க மோமோட வீட்டுக்கு வருவோம். இங்க பாரு தம்பி நான் அயாசி அவங்கள கூப்பிட்டுட்டேன். இப்போதைக்கு ஈவிலைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அதனால அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆபத்து. நான் இதை பத்தி பேச விரும்பல. பட் உண்மை என்னன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நீ எவனையாச்சும் ஒருத்தனை கொன்றுவ. யோசிச்சு பாரு. நீ மோமோவியோ இல்ல சேய்க்கவோ கொள்ளுன்னு ஆசைப்படுறியா? இப்ப இருக்க நிலைமைக்கு நீங்க அப்பா அம்மா கூடயே தங்க முடியாது. நாளைக்கு நம்ம அவனை ஓட்டி விட்டுருவோம். நான் ஏற்கனவே எங்கள்கிட்ட பேசிட்டேன். எங்க நீங்க பாட்டி பேசிட்டு போறீங்க? ஜிஜியை பத்தி நீங்க கேட்கவே இல்லை. அவனோட ஆப்ஷன் நீங்க கேட்கல. பாட்டி நீங்க வந்து ஈவிலை நம்மளோட ஃபேமிலின்னு சொன்னீங்க. ஜிஜி எப்படியாச்சும் அவனோட பவரை கண்ட்ரோல் பண்ணிடுவான். இது கொஞ்சம் டைம் கொடுக்கும். எலே ஜிஜி வெளியில வாடா. எது உக்காரண்ணா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்த்தா நம்மால அப்படியே ஒரு மார்க்கமா நிப்பான். அப்படியே ஒரு பார்வை பாப்பாம பாருங்க. யா தரமான பார்வை. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் பாத்துக்க மாட்டாங்க இல்லையா? பட் இப்ப பார்த்தாலும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். உட்காரன் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆமா இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் எங்கடா சுத்திட்டு வரீங்க? டககுரா தண்ணி ரெடி. அடே என்னடி நினைச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க யாரையும் எதுலயும் தள்ளிடாதீங்க. நான் இப்ப ஈவிலையா அடிச்சு துவைக்க போறேன். டேய் உட்காரன் நீ பேசலாம் செம்ம காண்டாகுது எனக்கு. இது ஒண்ணு கேம் கிடையாது தெரியுமா தெரியாதா உனக்கு? எது யாரு காண்டாகிறது? அவன் பண்ண வேலைக்கு நான் தான் காண்டாகணும். பயங்கர காண்டாகணும். அவன் உன்னை அடிக்கிறப்ப எனக்கு சரியான காண்டு வந்துச்சு. நான் கூட ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஈவிலைய காப்பாத்திடலாம் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சேன். ஆனா இவன் போற பக்கம் பார்த்தா ரொம்ப டேஞ்சரா இருக்குது. அவன் ஒரு மாட்டி முரட்டுத்தனமாவும் காட்டு மட்டித்தனமாவும் இருக்கிறான். இந்த மாட்டை ஒருத்தனை இங்கே வச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆபத்து. அவன் அடிச்சு தவச்சா அப்படின்னா சரியா வந்துருவான். அண்ட் எப்படியோ நம்ம எல்லாருமே அவனை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம். அது என்னதான் வித்தியாசமா இருந்தாலுமே அது பயங்கரமா இருந்துச்சு. அது என்னைய பயங்கர காண்டாக்குச்சு. நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன். நீ கவலைப்படாத ஜிஜி. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். ஈவிலையும் சேர்த்துதான் சொல்றேன். டக்ககுரா கவலைப்படாதீங்க. நான் ஜிஜி கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். நாளைக்கு அவனை ஓட்டி விட்டுருவோம். என்ன சொல்றீங்க? மாஞ்சிரோ நீ கவனிக்கலன்னு நினைக்கிறேன்.
அவன் பேசுறதுல ஃபயரா இருக்கான். டக்குகுரா நான் ரெடி, நீ ரெடியா? உக்கரன் காப்பாத்துறா, ஈவிளைய காப்பாத்துறா. நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் மகனு. அங்க இருந்து ஜம்ப் அடிச்சுட்டு வருவான் பாருங்க. இவள இந்த போட்டு ஒரு பயங்கரமா இருக்கு இந்த பேனல். இவன் அடிச்சு அடிக்கு பால் 10-15 பிரிச்சு தெரிக்க எதை பத்தி கண்டுக்க மாட்டான். டைரக்டா ஓடி வந்துட்டு இருப்போம். இவங்களுக்கா என்ன பண்றதே தெரியாது. என்னடா பண்ணிட்டேன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அடுத்த செகண்ட் இவள டக்குன்னு வந்து அடிக்க குனிவான் பாருங்க ஒரு குனி. இவங்களுக்கா என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு எத்துக்கு இவள யாரெல்லாம் பறப்பான். இவனோட கடைசிட்ட படம் என்ன பண்ணும், அங்கிட்டு இங்கிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கும். எல்லாத்தையுமே டாஸ் பண்ணிட்டு இருப்போம். கவட்டி கிளியா போற இப்ப வாங்கடா அப்படின்னு உதய போலான்னு வந்தா அங்கேருந்து கீழே குனிஞ்சு ஒரு எத்து பாலை இறக்கி விடுவான் பாருங்க. ஒரே சமயம் எல்லா பாலுமே உட்கார மேல படும். பட் மனுஷன் எல்லாத்தையும் டாஸ் பண்ணுவான். இவளு அடிச்சு பந்தாடுவான். இந்த போட்டி எல்லா பாலும் வர இவனுக்கா சொல்லிட்டு எல்லாத்தையும் டாஸ் பண்ணி அடிக்கிற அடியில லிட்டரல் மான்ஸ்டராவே ஆக்சுவலா பேய் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சமயத்துல இவன் இப்படி இருப்பான்னு இவன் சுத்தமா எதிர்பார்க்கலையா. ஈவிலைக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிரும். அங்கேருந்து ஒரு அடிச்சு அடிக்கு கீழே பட்டு அப்படியே பறப்பானா. இப்ப நான் ஆல் அவுட் போறேன். அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சது அடி கிடையாதுல இடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்ட போடுக்கு வெற்றிகரமாக 10வது உடஞ்சி விட்ட 11வது உடைச்சிருவானுங்க. அதே சமயம் அங்க டஸ்டெல்லாம் வரும்ல, அதுல இருந்து இவங்க எல்லாரும் போய் சமாளிச்சுட்டு இருப்பானுங்க. செம்ம ஃபன்னா இருக்கு. இது எவ்வளவு ஃபன்னா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்படிதான் வா சண்டை போடலாம். இது பயங்கர ஃபன்னா இருக்குடா. 2 பேரு போற சண்டையில ஐயோ மறுபடியுமா டக்கு கூட மறுபடியும் மாற மாட்டான். அவனோட டிரான்ஸ்பர்மேஷன் முடிஞ்சிருச்சு. இது என்ன முடியல, யாரும் தலையிடாதீங்க. பாட்டி ஏதாச்சும் பண்ணுங்க, அவனுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம். மோமோ நீ என்ன சொல்ற? இப்ப அவனை போய் தடுக்க சொல்றியா? இவனை இப்ப தடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு ஈவிலைய ஓட்டணும். ஓகேவா உனக்கு? அப்படிதான்டா. ஆனா நீ எப்படி இருக்க? மாறு, திரும்ப மாறு. நம்ம எங்க விட்டோமோ அங்கேயே ஆரம்பிக்கலாம். இப்ப என்னடா பண்ண போற? நான் வேணா சைக்கவும் மோமோ கூப்பிடட்டுமா? இல்ல, இத நான் தான் ஆரம்பிச்சேன், நான் தான் முடிப்பேன். தம்பி நீ வசனம் தான் பேசுற. உன் கால் அங்க ஆடிக்கிட்டு இருக்கு. அடியா கிராடி கொஞ்சம் சும்மா இரண்டி. வாடா சீக்கிரம் வா. நான் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகு, சண்டை போடவா. இந்த பாட்டி இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். இல்ல சண்டை போட ரெடி ஆயிட்டு இருப்பானுங்க. இல்ல நான் வீக்கா இருக்கேன் கூட சண்டை போட மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஒன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. இதுக்கப்புறம் சண்டை போடுறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. இது யார பார்த்து வீக்குன்ற? நான் வீக்கா? நான் டஃப், செம்ம டஃப். தம்பி நீ வீக்குப்பா. சரி இப்படி வச்சுப்போம். ஒருவேளை நீ ஸ்ட்ராங்கரா மாறினா அப்ப வா, நான் மறுபடியும் கூட சண்டை போடுறேன். யார பார்த்து ஸ்ட்ராங்கா வாங்குற? நான் ஸ்ட்ராங்கடா, நான் ஸ்ட்ராங்கு. இருந்தாலுமே நான் எல்லாரும் கூட சண்டை போறவங்க கூட சண்டை போட மாட்டேன். ஒருவேளை நீ என் கூட சண்டை போடணும் அப்படின்னா தனியா சண்டை போடணும். அதுவும் என் கூட மட்டும்தான் சண்டை போடணும். ஓ அப்படியா? சரி இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் உன் கூட மட்டும் தான் சண்டை போடுவேன். ஆனா நீ ஏதோ ஹியூமன்ஸை கொல்லணும்னு சொல்லி சுத்திட்டு இருந்திய, நான் எப்படி உன்னை நம்புறது? நான் தான் சொல்லிட்டேனடா, நான் உன் கூட மட்டும் தான் சண்டை போடுவேன். எனக்கு ஸ்கூல் இருக்கு, வெளியில சுத்தணும், நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். எப்படி? இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருக்கணும், எல்லா செகண்டுமே சண்டை போடணும். அதெல்லாம் வேலைக்காகுது. வாரத்துக்கு ஒரு தடவை. என்ன சொல்ற? இந்த கண்டிஷன் நீ ஒத்துக்கிறியா? அப்படிங்கிற மாதிரி கத்திய நடப்பான். டர்போகிரானி நீ என்னத்த பண்ணி தொலைஞ்ச? உட்கார இந்த மாதிரி யோசிக்க மாட்டானே. நான் ஈவிலை கூட சண்டை போடுறப்ப அது சீரியஸா மாறுறதான் விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. அப்ப எனக்கு சுத்தமா புரியல. ஆனா இப்ப எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஈவிலைக்கு விளையாடுறதா, அதாவது ஜாலியா என்ன நினைக்குதுன்னா மனுஷங்களை கொள்றத நினைச்சிட்டு இருக்கு. நீ சொன்ன மாதிரிதான் டர்போகிரானி, அது வந்து சின்ன குழந்தை மாதிரி. அது சிம்பிளா விளையாடணும், ஜாலியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுது. ஒருவேளை நான் ஈவிலையோட ஓவர் பட மாறிட்டேன் அப்படின்னா அது என்னைய டார்கெட்டா சூஸ் பண்ணிரும். அப்படி ஒருவேளை பண்ணிருச்சுன்னா ஐயா சேர்ந்து மத்த எல்லாத்தையும் காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கரா மாறி ஆகணும். நான் ஈவிலை ஃப்ரெண்டா மாறி ஆகணும். சரிப்பா, நீ யாரையும் கொல்ல மாட்டேன்னு வேற சொல்ற, என் கூட மட்டும்தான் சண்டை போடுவேன்னு வேற சொல்ற. அப்படின்னா இப்படி வச்சுப்போம், வாரத்துக்கு 2வது நாள், அதாவது டியூஸ்டே அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சண்டை போடுறேன். டீலா? ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜட்டியை கழட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் ஹியூமன்ஸை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பிளானுக்கு இது ஒத்துழைக்காதான். அதனால இதை நீனே வச்சுக்கோ. நான் உன்னைய கொல்ற வரைக்கும் நான் உன்னை இப்பயே கொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ சொல்றது செம்ம பொண்ணா இருக்க போகுது. For the first time ஈவ்லை தானா உள்ளார போகும். ஜிஜி வெளில வருவான். நான் உட்காரன். நான் ஆமாண்டா, நீ யாரையும் அடிக்கல, இனிமேட்டும் யாரையும் அடிக்க மாட்ட.
ஜிஜி கண்ணுலேருந்து தண்ணீராக ஒழுக அப்படியே இதை பேக்கப் பண்ணிடுவானுங்க. ஸோ மாஞ்சிட்ட கொடுத்து விட்டுட்டு இதை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவானுங்க. இவன் போன உடனே ஜிஜியோட ஃபேமிலியுமே வந்துருவானுங்களா, அவங்கள்ட்ட ஜிஜியுமே அமுச்சு விட்ருவானுங்க. நீ சீ கண்ட்ரோல் நல்லா எடுத்துக்கோ, மறந்துடாத நீ சாபத்தில் தான் இருக்கிற, நான் உங்களுக்கு பண்ண தொல்லைக்கோ எல்லாத்துக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் வாழ்நாள் முழுக்க இதுக்கு நான் கடன் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லாம் கிளம்பிட்டானுங்க, நானே கிளம்புறேன், இவ்வளோ தூரம் இங்கே தங்க விட்டதுக்கு ரொம்ப நன்றி, சரியா நாளைக்கு பார்ப்போம். எது நீ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்னத்த சொல்லணும்? என்னடா உண்மையிலுமா சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அடி தக்குற என்னடி பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பானுங்களா. அப்படியே சண்டை போட்டு இவங்களுமே கிளம்பிடுவானுங்க. ஏவா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்டா. அப்படியே திரும்பினா இங்க வீடு அகல பாதாளத்துல கிடக்கும். என்னம்மா சொன்ன? இப்போதைக்கு இது எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஏன் ஹாட் ஸ்ப்ரிங்கு போக கூடாது? இப்பதான்டா நிம்மதியா இருக்குது. ஆமா, இப்ப வீட்டை பத்தி என்ன பண்ண போறோம்? நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு, அதை நாளைக்கு பாத்துக்கலாம். திரும்ப கட்டிதான் ஆகணும், என்ன பண்றது? நீங்க ஒன்னும் பெருசா பண்ணாதீங்க பாட்டி, ஏன்னா நீங்க பாட்டி எப்பயுமே குறைவாட போடாத. டூன் டூன் டக்குன்னு ஒரு ஒதுக்கி அவ்வளவுதான் 1/2 கிலோமீட்டர் பரப்பான். பிரைவேட் பாட்டிக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயாசே அவனை விட்டுருங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவானுங்க. யாருன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே இங்கதான் இருப்பானுங்க. நான் இந்த வீட்டை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். அப்படியே நான் போயிட்டு இருக்கப்ப ஐராவையும் நம்ம ஸ்ரிம்பியும் பார்த்தேன். அவங்க இதுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நாங்க எல்லாம் இங்க வந்தோம். இவர் தான் லூட்ரஸ், நம்ம மேண்டிஸ் ஸ்டிம்போட ஃப்ரெண்டு. உண்மையிலங்க நீ ஹெல்ப் பண்ணதான் வந்தீங்களா? என்னைய மன்னிச்சிருங்க, கவலைப்படாத. ஒரு அழகான பொண்ணுகிட்ட அடி வாங்குறது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அவர் வீடு கட்டுறதுல பேர் போன ஒரு ஆளு. அவர் இங்க வந்ததெல்லாம் ரொம்ப லக்கி, அரிதான ஒரு விஷயம். என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? நீ எப்பயுமே பிஸியா தான் இருக்கிற, கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா உன் குழந்தை கூட போய் விளையாட. நீங்க கிளம்பு. இல்ல சைக்கோ, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க இது வரைக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு சின்ன ஹெல்ப்பாச்சும் பண்ணி கொடுக்குறேனே. ஆமா, அவர் கரெக்டா சொன்னாரு, நான் உங்களுக்கு பிரச்சனை தான் நிறைய கொடுத்துருக்கேன், நானுமே ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓ அப்படியா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, அதே எனக்கு பெரிய ஹெல்ப்டா. இங்க பாருங்க சைக்கோ, எனக்கு புரியுது நீங்க இப்ப ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. எவன்டா சொன்னா? கரெக்டா சொன்னடா. நானோ ஸ்கின் அப்படிங்கிற ஒரு பொருள் வச்சு இந்த வீடை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவானுங்க. இதை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான். நீங்க நானோ ஸ்கின்னை உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சு உங்களுக்கு தேவையானதை மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி எதை வேணா நீங்க செய்யலாம். ஆஹா, பாக்குறதுக்கே அற்புதமா இருக்குது. இதுதான் நானோ ஸ்கின். இது அல்ட்ரா ஹை டென்சிட்டியில இருக்க நானோ மிஷினால செய்யப்பட்ட ஒண்ணு. இதோட ஷேப் அப்படிங்கிறது மெமரி அலாய் மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வரும். இதை டேமேஜ் பண்ணவும் முடியாது. ஒருவேளை இது டேமேஜ் ஆனா கூட அப்படியே ரீஸ்டோர் ஆயிரும். இதை நீங்க பண்றதுக்கு சிம்பிளா விசுவலைஸ் பண்ணா போதும். உங்க மைண்ட்ல இருக்க உங்க மூளையில இருக்க எலக்ட்ரிக் சிக்னலை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வச்சே இதை பண்ணிரும். சொல்ல போனா நீங்க நினைச்சதை அப்படியே பிக்சர் மட்டும் கொண்டு வரும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேலையை பார்க்க ஆரம்பிப்பானுங்க. இந்த போட்டு உட்காரனா டாய்லெட்டை கட்டிட்டு இருப்பான். சைக்கோ ஃப்ளோர் ஏதோ போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பட் இங்க நம்ம சிக்கிட்டேட்டாவும் ஐராவும் பார்த்தோம்னா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இங்க மட்டும் கிடையாது, இங்க சிக்கிட்டேட்டா வர எல்லா பேனலுமே பார்க்கலாம். ஐரா கூட மட்டும் தான் விளையாண்டுட்டு இருப்பான். இதை நான் முன்னாடியே சொல்லல, ஏன்னா அந்த ஃப்ளோவை கட் ஆகுது அப்படிங்கிறதுனால சொல்லாம விட்டுட்டேன். பட் இப்ப சொல்லலாம்னு நினைச்சேன். என்னன்னா ஐராவும் இந்த குழந்தைக்கான பாண்ட் அப்படிங்கிறது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. மேபி இதை வச்சு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ட்விஸ்ட் அடிச்சாலும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னதான் இதை பத்தி சொல்லனாலுமே நம்ம வீடியோ எல்லாத்துலயுமே இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன், போட்டோ காட்டியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த நானோ ஸ்கினை வச்சு புத்தம் புதுசா ஒரு வீடியோ கட்டிடுவானுங்க. ஸோயா இதோட இந்த சாப்டர் அப்படிங்கிறது அப்படியே க்ளோஸ் ஆகுது. அட் த சேம் டைம் ஈவில் ஆர்க்குமே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா முடியுது. இதுக்கப்புறம் கைஜா இருக்குதான், அது ஒரு 11 சாப்டர் என்னமோ தான் இருக்குது. அது ஒரு 3 வீடியோ முடிஞ்சா 2 வீடியோல முடிக்க பார்க்குறேன். ஸோயா லவ் யூ ஸோ மச்.